வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் உருளைக்கிழங்கு குருமா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க குருமா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பை இப்போயே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து தேங்காவை ஏற்கனவே நல்லா அரைச்சி தேங்காவை நல்லா புழிஞ்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் அப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொடிசாக வேணும்னா இந்த மாதிரி வதக்கிறப்பே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ரெண்டாவது பாலையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ அருமையான சப்பாத்திக்கு தேங்காய் பால் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் இந்த குருமா செஞ்சுருக்கிறேன். இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலைக்கோட்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.